Hello students, this video is meant for 12th standard biology students of Tamil Nadu. It is prepared by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, you will find Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதுல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து டிரான்ஸ்லேஷன். இதுல பார்ட் 3. பார்ட் 1 வீடியோல பேசிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 2ல இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்ட் 3ல எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இதுதான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறது ஏற்கனவே போன வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது இது வந்து ரைபோசோம். இந்த ரைபோசோம்ல இது ஸ்மாலர் சப்யூனிட். ஸ்மாலர் சப்யூனிட்ல பி சைட்னு இருக்கு, ஏ சைட்னு இருக்கு, பெப்டிடைல் சைட், அமினோ அசைல் சைட். இது எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ல பொருந்தின பிறகு அப்புறம் லார்ஜர் சப்யூனிட் வந்து பொருந்தும். அப்ப இதனுடைய பி சைட், இதனுடைய ஏ சைட் ரெண்டும் அலைன் ஆயிடும். இந்த லார்ஜர் சப்யூனிட்ல இது எக்ஸிட் சைட், இ சைட்னு பேரு. இது இப்போ பொருந்தினப்போ ஃபர்ஸ்ட் கோடான் ஏயுஜி அப்படிங்கிற இனிஷியேஷன் கோடான் பி சைட்ல வந்து அலைன் ஆயிருக்கு. அடுத்தடுத்த கோடான்ஸ் அப்புறம் 3 பிரைம் எண்ட்ல கடைசியில ஒன் ஆஃப் த ஸ்டாப் கோடான்ஸ் இங்க யூஜிஏ காமிச்சிருக்கு. இப்ப சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிக்யூல் இது மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடை எடுத்துட்டு வந்து ஏயுஜில பொருந்துது. அதற்கு ஏத்த மாதிரி ஆன்டிகோடான் யுஏசி அப்படின்னு இருக்கு. மெத்தியோனைன் அப்படிங்கிறது ப்ரோகாரியோட்ல N ஃபார்மைல் மெத்தியோனைன் அப்படிங்கிற வடிவத்துல இருக்கும். சோ எஃப் மெட் அப்படிங்கிற டிஆர்என்ஏ இது. இந்த எஃப் மெட் டிஆர்என்ஏ தான் இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ. சோ இந்த சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிக்யூல் இங்க வந்து பொருந்தின பிறகு அடுத்ததா ஏ சைட்ல அடுத்த அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டு இந்த டிஆர்என்ஏ வந்து பொருந்துது. இங்க யூயூசின்னு காமிச்சிருக்கு. இந்த கோடான் ஜீனை பொறுத்து வித்தியாசப்படும். சோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு யூயூசின்னு காமிச்சிருக்கு. யூஇசி கோட்ஸ் ஃபார் ஃபினைல் ஆலனைன். சோ இதுக்கு ஆன்டிகோடான் ஏஏஜி, இது ஃபினைல் ஆலனைன்ங்கிற அமினோ ஆசிட். நீங்க செகண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகூல் கேரிங் அமினோ ஆசிட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன அமினோ ஆசிட்ங்கிறத பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். இது வர்றதுக்கு EFTU அப்படிங்கிற எலாங்கேஷன் ஃபேக்டர் தேவைப்படுது. EFTU அப்படிங்கிறது எலாங்கேஷன் ஃபேக்டர், தெர்மலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். இது EFTU GTPயோட இருக்கும். இது வந்து பொருந்தும் போது, இங்க வந்து பொருந்தும் போது எனர்ஜி தேவைப்படுது. சோ செகண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஏ சைட்ல வந்து பொருந்தணும்னா என்ன தேவை? அதற்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? ஜிடிபியில இருந்து கிடைக்குது. So GTP is hydrolyzed to GDP, releasing energy. இந்த EFTU GDP யோட சேர்ந்திருக்கும். இப்போ பிறகு இந்த GDP EFTU தனித்தனியா டிசோசியேட் ஆயிடும். அப்புறம் EFTUக்கு இன்னொரு GTP மாலிகுல் வந்து பொருந்தணும். அந்த இன்னொரு GTP மாலிகுல் வந்து பொருந்தினா தான் அடுத்த டிஆர்என்ஏ இங்க வந்து சேர முடியும் மூணாவது கோடானுக்கு. சோ
அப்படி இன்னொரு GTP மாலிகுல் வந்து EFTOவுக்கு பொருந்துறதுக்கு EFTS elongation factor thermally stable EFTS அப்படிங்கிற ஒரு elongation factor தேவைப்படுது. இப்போ இங்க காமிச்சிருக்கிறது second charged tRNA has entered A site facilitated by EFTU. First elongation step commences. இப்போ அடுத்த ஸ்டெப் இங்க என்ன இருக்கு ஒரு டைபெப்டைட் ஃபார்ம் ஆகும் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் tRNA இருக்கு இல்லையா அது கேரியிங் Fmet அத இந்த அமினோ ஆசிடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது அதாவது செகண்ட் tRNA A சைட்ல இருக்கு இல்லையா அதற்கு இத டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதாவது இங்க காமிக்கிறேன் நான் இது என்னது இது ஃபர்ஸ்ட் tRNA மாலிக்யூல் அந்த ஃபர்ஸ்ட் tRNA மாலிக்யூல் என்ன இருந்திருக்கு Fmet அந்த Fmet எங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு செகண்ட் tRNA மாலிக்யூல் கேரி ஒரு அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு so this has been transferred here இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இதற்கு ஒரு என்சைம் தேவை அதற்கு பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு பெயர் சோ பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் உதவியோட இந்த first amino acid Fmet that is transferred to the second tRNA found in the A site இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இந்த first amino acid அதாவது இது first amino acid இது second amino acid சேர்ந்து ஒரு dipeptide form ஆகுது so a dipeptide bond is formed இது dipeptide so dipeptide form ஆகிறதுக்கு உதவியா இருக்கிற என்சைம் எது பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அடுத்து என்ன ஆகுது இது அன்சார்ஜ்டு tRNA இப்போ ஏன் இந்த அமினோ ஆசிட் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த அன்சார்ஜ்டு tRNA மாலிக்யூல் இந்த P சைட்டை விட்டு E சைட்டுக்கு வந்துடுது E சைட்ல இருந்து எக்ஸிட் வெளியில வந்துடும் இப்படி வெளியில வந்துடும் இப்போ dipeptide carrying second tRNA molecule is found in the A site. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இப்ப டிரான்ஸ்லோகேட் ஆகுது டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்ன this movement of ribosome சில பேரு ரிபோசோம் மூவ் ஆகுதுங்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள் இல்ல ரிபோசோம் இல்ல mRNA தான் இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு தான் பெயரு இந்த டிரான்ஸ்லோகேஷனால என்ன ஆகுது இந்த AUG இருக்கு இல்லையா இனிஷியேஷன் கோடான் அது P சைட்டை விட்டு இங்க வந்தாச்சு அப்ப செகண்ட் கோடான் என்ன ஆயிருக்கு P சைட்டை ஆக்குபை பண்ணிக்குது இந்த P சைட்டை ஆக்குபை பண்ணப்போ A சைட் காலி ஆயிருக்கு இப்போ இந்த A சைட்ல வந்து இன்னொரு tRNA மாலிகுல் வந்து சேரணும் இப்போ இந்த செகண்ட் tRNA மாலிகுல் இப்போ P சைட்ல ஆக்குபை பண்ணிருக்கு இல்லையா இது வந்து it carries 2 amino acids ன்னு சொன்னேன் அதாவது டைபெப்டைடு இது என்ன Fmet இந்த tRNA மாலிகுல் என்ன டைபெப்டைடை கேரி பண்ணுது இந்த அமினோ ஆசிட் வந்து Fmet ன்னு சொன்னேன்
இந்த tRNA கேரி பண்ற அமினோ ஆசிட் வந்து UUC அப்படிங்கிற கோடான் கோட்ஸ் ஃபார் phenylalanine சொன்னேன். எனிவே 2 அமினோ ஆசிட் கேரி பண்ணிட்டு இருக்கிற இந்த tRNA மாலிகுல் இப்ப எங்க வந்தாச்சு? A சைட்ல இருந்து P சைட்டுக்கு வந்தாச்சு. ரைட்? இப்போ இந்த A சைட் காலியா இருக்கு இல்லையா? இந்த A சைட் காலியா இருக்கிற இடத்துல அடுத்த tRNA மாலிகுல் இங்கே GGU அப்படின்னு காமிச்சிருக்கு. இது எது வேணுமானாலும் இருக்கலாம். இது ஜீனை பொறுத்து அமையுது. இங்க காமிச்சிருக்கிற கோடான் வந்து GGU. GGU கோட்ஸ் ஃபார் கிளைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். சோ கிளைசின்ங்கிற அமினோ ஆசிடுக்கு இந்த tRNA மாலிகூல் ஆன்டிகோடான் என்னவா இருக்கணும்? CCA. ஏன்னா GGU அப்போ இது CCA. இது வந்து அடுத்தது இங்க வந்து சேரணும் A சைட்டுக்கு. அதற்கு என்ன தேவை? EFTU தேவை. இது இங்க வந்து பொருந்தணும்னா என்ன வேணும்? எனர்ஜி வேணும். So EFTU plus GTP, இந்த GTP ஹைட்ரோலைஸ் ஆகி GDP ஆ மாறுது. அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை வச்சு என்ன ஆகும்? இது வந்து A சைட்ல வந்து பொருந்தும். புரியுதா? பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி EFTU GDP பிரிஞ்சிட்டு இந்த EFTUக்கு இன்னொரு GTP மாலிகுல் வந்து சேரும் with the help of EFTS. Right? இங்க பார்க்கிறது mRNA has shifted by 3 bases. இது translocation ன்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது mRNA ஷிஃப்ட் பண்ணுதா ரிபோசோம் ஷிஃப்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுது. Opinion differs. So mRNA has shifted by 3 bases so that second codon occupies the P site. இந்த ஷிஃப்டிங்குக்கு எனர்ஜி தேவை இல்லையா? அதற்கு GTP ஹைட்ரலைஸ் ஆகுது. EFG அப்படிங்கிற ஒரு elongation factor is helpful. இதை தவிர பல elongation factors are necessary for this. இந்த EFG அப்படிங்கிறது GTPase ஆக்டிவிட்டிங்கிறோம். அதாவது GTP GDP மாத்தி எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு EFG is helpful. அதைத்தான் இங்க காமிச்சிருக்கு. So mRNA has shifted by 3 bases. EFG facilitates the translocation step. First elongation step is completed. இப்ப ஏற்கனவே first tRNA molecule exit sites வழியா வெளியில வந்துருச்சுன்னு சொன்னேன். Second tRNA molecule carrying 2 amino acid, a dipeptide, is found in the P site ன்னு சொன்னேன். இப்ப third tRNA molecule carrying the another amino acid is ready to occupy the A site. அதற்கு EFTU அப்படிங்கிற elongation factor தேவைப்படுது. Fourth step. Third charged tRNA molecule. இங்க காமிச்சோம் இல்லையா? அந்த third charged tRNA has entered the A site, facilitated by EFTU. But second elongation step begins. இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன? இது டைபெப்டைட். இது டைபெப்டைட். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகணும்? அடுத்த ஸ்டெப் இது வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும். இதுக்கு டிரான்ஸ்பருக்கு என்ன என்சைம் தேவை? பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் தேவை. அதுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ இப்ப என்னாச்சு? ஃபிஃப்த் ஸ்டெப்ல ட்ரைபெப்டைட் இஸ் ஃபார்ம்டு. அதாவது இது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், இது செகண்ட் அமினோ ஆசிட்.
So இது ஏற்கனவே டைபெப்டைடா இருக்கு. இதான் first amino acid, இது second amino acid, இது third amino acid. So இப்போ இது tripeptide. A tripeptide with 3 amino acids. எங்க இருக்கு இது? இந்த tRNA molecule இருக்கு. இந்த tRNA molecule இப்போ GGU அப்படிங்கிற கோடான் A சைட்ல இருக்கு. அப்போ CCA அப்படிங்கிற ஆன்டிகோடான் உள்ள இந்த tRNA carrying 3 amino acids, tripeptide. இது இங்க அமைஞ்சிருக்கு. So tripeptide is formed. Second elongation step completed. Uncharged tRNA moves to E site. So uncharged tRNA. Actually, இப்போ இந்த uncharged tRNA molecule ஏன்னா இது transfer பண்ணிடுச்சு இல்லையா? transfer பண்ண பிறகு இந்த uncharged tRNA molecule exit siteக்கு வந்தாச்சு. அப்புறம் இது வெளியில வந்துருது. வெளியில வந்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன? இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்தது டிரான்ஸ்லோகேஷன் தான். சோ டிரான்ஸ்லோகேஷன் மூலமா என்ன ஆகும்? இந்த UUCங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். GGUன்னு இருக்கிற இந்த தேர்ட் கோடான் வந்து P சைட்டுக்கு ஆக்குபை பண்ணிக்குது. ரைட்? P சைட்டுக்கு ஆக்குபை பண்ணியாச்சுன்னா என்ன ஆகணும்? இது ட்ரைபெப்டைடு இருக்கு. அப்ப A சைட் காலி. A சைட்டுக்கு அடுத்த tRNA மாலிகுல் வந்து சேரும். இப்படியே ஒவ்வொன்னா சேருது. இந்த இடத்துல டாட்டா காமிச்சிருக்கிறதுக்கு காரணம் பல கோடான்ஸ் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்கு. இப்ப இது வந்து ஃபைனல் கோடான். UGAங்கிறது ஸ்டாப் அல்லது டெர்மினேட்டர் கோடான். So several elongation steps occur. புரியுது இல்லையா உங்களுக்கு? இதே தான் ரிப்பீட் ஆகுது. திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சோ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறதுனால இப்ப என்ன ஆகுது? இப்ப இந்த இடத்துல இத காமிக்கணும் நம்ம. இதானே ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் எஃப்மெட். அதற்கு பிறகு பல அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா? இது பூரா பல அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயாச்சு. இப்ப கடைசியில AAG அப்படிங்கிற கோடான் இருக்கு. UUC அப்படின்னு ஆன்டிகோடான். AAG codes for the amino acid lysine. இப்ப லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் லாஸ்டா இந்த இடத்துல. இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னு கேட்டா it depends upon the genetic codes found in the gene. ஓகே? இப்போ இது பல அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணுது. பாலிபெப்டைட் செயின் இது. இந்த பாலிபெப்டைட் செயின் எண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா UGAன்னு இருக்கு இல்லையா? அது ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் அல்லது டெர்மினேட்டர் கோடானுக்கு எந்த ஆன்டிகோடானும் கிடையாது. அதாவது tRNA மாலிகுல் கிடையாது. சோ நேச்சுரலி இங்க tRNA மாலிகுல் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதோட டெர்மினேட் ஆயிடுது. பாலிபெப்டைட் செயின் synthesized and exiting ribosome. ஒவ்வொரு tRNA மாலிகுல் ரிமெம்பர் ஒவ்வொரு tRNA மாலிகுலும் வந்து சேர்றதுக்கு EFTU தேவை, எனர்ஜி தேவை. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே தான். இப்ப இதே தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். In E. coli, once the two subunits of ribosome, namely 30S and 50S, are assembled, the three sites E site, P site, A site are established in the whole 70S ribosome. The P site is occupied by the charged initiator F-met tRNA carrying N-formyl methionine. இதனுடைய ஆன்டிகோடான் எது? AUGக்கு UAC. So அது அலைன் ஆகுது. அடுத்தது என்ன?
The next phase in protein synthesis is elongation. In this phase, second charged tRNA molecule carrying the second amino acid aligns with the second codon of mRNA and occupies the A site of ribosome. இப்போ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த டயக்ராமை பார்த்து மறுபடியும் அந்த டயக்ராமுக்கு போய் திரும்ப இங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா புரியும். This involves GTP and two elongation factors, EFTU, EFTS. EFTU னுடைய function என்ன? It carries the GTP that provides energy. அந்த GTP hydrolyze ஆகி GDP மாறும்போது எனர்ஜி உண்டாகுது. அந்த எனர்ஜி வச்சுதான் அந்த tRNA மாலிக்யூல் A சைட்டுக்கு வந்து சேரணும். இப்ப இந்த EFTU அப்புறம் GDP பிரிஞ்சப்புறம் இன்னொரு GTP மாலிக்யூல் வந்து சேரணும். இதுக்கு அதற்கு EFTS EFTSங்கிற எலாங்கேஷன் ஃபேக்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The first amino acid carried by tRNA at P site forms peptide bond with the second amino acid carried by tRNA at the A site. So P siteல இருக்கக்கூடிய இந்த tRNA என்ன பண்ணுது? செகண்ட் அடுத்த tRNA மாலிக்யூல் இருக்கு இல்லையா A சைட்ல, அதுக்கு இந்த அமினோ ஆசிட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன தேவை? பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் தேவை அப்படின்னு சொன்னேன். சோ அப்போ டைபெப்டைட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே போல ரிப்பீட் ஆகுது. At the same time the attachment between the first amino acid with the tRNA is broken. The result is second tRNA at the A site will carry two amino acids, அதாவது dipeptide. அப்போ first tRNA molecule அதனுடைய அமினோ ஆசிடை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னா இது uncharged tRNA molecule. அது எங்க போய் சேரும்? இது exit சைட்டுக்கு வந்து. So now mRNA to which two tRNA molecules carrying the respective amino acids shifts by one codon in the direction of P site. இது translocation என்ற பெயர். So இதுல mRNA ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்களும், இல்ல ரிபோசோம் தான் மூவ் ஆகுது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் டிரான்ஸ்லோகேஷனால என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் tRNA மாலிக்யூல் வந்து E சைட்டுக்கு வந்துரும். செகண்ட் tRNA மாலிக்யூல் கேரியிங் த டூ அமினோ ஆசிட் டைபெப்டைட் அது வந்து P சைட்டை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, இந்த மூவ்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னு சொன்ன? எனர்ஜி. Hydrolysis of GTP provides the energy and several elongation factors are required. As a result of translocation, first tRNA comes to the E site. இந்த uncharged tRNA வந்து வெளியில வந்துரும் ரிபோசோமை விட்டு through the exit site. At the same time, second tRNA carrying dipeptide occupies the P site. இந்த translocationனால first tRNA molecule uncharged போயிடுது, அது வெளியில வந்துருது. இப்போ second tRNA molecule carrying the dipeptide எங்க வந்து சேரும்? P சைட்டுக்கு வந்து சேரும். அப்ப இப்போ A சைட் காலியா இருக்கா? அந்த A சைட்டுக்கு அடுத்த third charged tRNA carrying the amino acid comes to occupies the A site now. அதற்கு என்ன தேவை? EFTU தேவை. The dipeptide is transferred from tRNA at the P site to the amino acid carried by the third tRNA at the A site. இதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பெப்டிடைல் transferase அப்படின்னு தேவை enzyme. Again, the mRNA to which the two tRNA molecules are aligned translocates by one codon in the direction of P site by the movement of ribosome. அப்ப அடுத்தது மறுபடியும் டிரான்ஸ்லோகேட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த செகண்ட் tRNA மாலிகுல் இருக்கு இல்லையா, அது எக்ஸிட் சைட்டுக்கு வந்துரும். தேர்ட் tRNA மாலிகுல் P சைட்டுக்கு வருது. அதற்கு முன்னாடி இந்த டைபெப்டைடை தேர்ட் tRNA மாலிகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடும். அப்ப இப்போ P சைட்ல இருக்கக்கூடிய
in the tRNA molecule, it carries the 3 amino acids. அதே போல இது repeat ஆகுது. The second uncharged tRNA exits the ribosome through the exit site, E site. This process of elongation of peptide chain is repeated over and over. மறுபடியும் இதே தான் நடக்குது. So ஒரு phase புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது அதே தான் திரும்ப நடக்கும் till it reaches the end. 3' endல என்ன இருக்கு? One of the stop codons. Each time the ribosome translocates, an additional amino acid is added to the growing polypeptide chain. இப்போ இதுல இது termination of translation process. இது வரைக்கும் elongation பார்த்தோம். இப்போ termination. இத பத்தி ஏற்கனவே இப்ப சொன்னேன் நானு. அத டயகிராம் மூலமா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம். இங்க என்ன இது? AAG. இதான் லாஸ்ட் கோடான். ஏன்னா UGA வந்து ஸ்டாப் கோடான். அதற்கு எந்த tRNA மாலிக்யூலும் வந்து சேராது. சோ AAGக்கு வந்த உடனே என்னது? ரிபோசோம் ஷிஃப்ட் ஆகும்போது, டிரான்ஸ்லோகேட் ஆகும்போது என்ன ஆச்சு இது? This carrying the polypeptide chain comes to the exit site. Exit siteக்கு வந்த உடனே இதிலிருந்து அந்த polypeptide chain கலண்டுரும், வெளியில வந்துரும். சோ இதுவும் இந்த tRNA மாலிக்யூல் இருக்கு இல்லையா, இதுவும் வெளியில வந்துரும். இப்போ UGA அப்படிங்கிற டெர்மினேஷன் கோடான் இருக்கு. This signals for termination. So termination அப்படிங்கிறது என்னென்ன நடக்குது? இந்த last tRNA molecule carrying the polypeptide chain exit siteக்கு வருது, அப்புறம் வெளியில வந்துடுது. இதிலிருந்து polypeptide chain வெளியில வந்துடுது ரிபோசோமை விட்டு. இப்போ UGA அப்படிங்கிற ஸ்டாப் கோடான் இருக்கு. This signals for GTP dependent termination factors activation. So இந்த UGA இருக்கு இல்லையா, termination codon, இது கடைசியில A சைட்டுக்கு வந்தப்போ it activates GTP dependent termination factors. Initiation factors, elongation factors இருக்கிற மாதிரி சில termination factors இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்? இந்த ரெண்டு ரிபோசோமும் ஸ்மாலர் சப் யூனிட்டும் லார்ஜர் சப் யூனிட்டும் டிசோசியேட் ஆயிடும், பிரிஞ்சிரும். இந்த mRNA மாலிக்யூலும் இந்த பைண்டிங் ஃப்ரம் ஸ்மாலர் சப் யூனிட் ஆஃப் ரிபோசோம் அதுல இருந்து பிரிஞ்சிடும். பாலிபெப்டைட் செயின் ஏற்கனவே வெளியில வந்தாச்சு. So all this require energy. டிசோசியேஷனுக்கும் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? ஜிடிபி ஹைட்ராலிசிஸ் மூலமா. ஜிடிபி ஜிடிபி பிளஸ் பாஸ்பேட் பிளஸ் எனர்ஜி, இந்த எனர்ஜி வச்சு இது டிசோசியேட் ஆகுது. ரெண்டு ரைபோசோமல் சப் யூனிட் தனித்தனியா வந்துடும், mRNAவும் தனித்தனியா வந்துடும். So the chain is terminated. So this is the termination of translation process. இதே தான் இப்போ வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்றோம். Finally, one of the 3 stop codons appears in the A site of the ribosome. There is no tRNA with anticodons for these stop codons, so the polypeptide chain terminates. The terminal stop codon signals the GTP dependent release factor. Terminal stop codon இருக்கு இல்லையா, அது இப்போ A சைட்ல இருக்கு. That activates the GTP dependent release factors. This release factor detaches the polypeptide chain from the tRNA carrying it. So polypeptide chain கடைசி tRNA molecule இருந்து detach ஆகி வெளியில வந்துடுது, ரிபோசோமை விட்டு வெளியில வந்துடும். The polypeptide chain emerges out from the base of the larger subunit of ribosome. The tRNA is also released from the ribosome through the exit site.
the two subunits of ribosomes dissociate. ரெண்டு ribosomal subunitum பிரிஞ்சிரும். The polypeptide chain is the primary structure. இந்த chain of amino acids உள்ள இந்த polypeptide வந்து primary structure. It may undergo folding to form secondary structure. சில இதுல இன்னும் further folding மூலமாக tertiary structure form ஆகுது. That depends upon the type of protein. இப்ப இங்க translation அப்படிங்கிற process complete ஆயிடுச்சு. ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் இங்க குறிப்பிடுறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? These are chemical substances or medicines which inhibit bacterial growth in the infected persons. இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாரு இல்லையா, அந்த டேப்லெட் அந்த மெடிசனை சாப்பிட்ட உடனே அது அப்சார்ப் ஆகி அது இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, பேத்தோஜெனிக் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு உள்ள போயிடுது. பாக்டீரியாவுக்கு உள்ள போன பிறகு it interferes with the translation process of the bacteria. So many antibiotics interfere with the translation process in these pathogenic bacteria and kill them. எப்போ translation process வந்து inhibit ஆயிடுதோ அப்போ அந்த பாக்டீரியா புரோட்டீன் சிந்தசிஸ் செய்ய முடியாது, அந்த பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். So this is how antibiotics act. Tetracycline அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். It inhibits binding between charged tRNA and mRNA. So tRNAவுக்கும் mRNAவுக்கும் அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, எப்படி? through codon anticodon. mRNAல anticodon இருக்கு, mRNAல codon இருக்கு, tRNAல anticodon இருக்கு. இது ரெண்டும் பைண்ட் ஆகணும் இல்லையா, அதை இன்ஹிபிட் பண்றது டெட்ராசைக்ளின். அதே வேலையை தான் நியோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கும் செயல்படுது. அதே மாதிரிதான் நியோமைசின் inhibits the interaction between tRNA and mRNA. எரித்ரோமைசின் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யுது? டிரான்ஸ்லோகேஷனை பிரிவென்ட் பண்ணுது. டிரான்ஸ்லோகேஷன் நடக்கலைன்னா அடுத்தடுத்த டிஆர்என்ஏ மாலிகுல் வர முடியாது இல்லையா, அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் அங்கேயே கட் ஆஃப் ஆயிடும். ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுது? இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அதுல போய் இன்டர்ஃபியர் பண்ணுது. டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷனை பத்தி பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல என்ன ஆகுது? இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனுக்கு first mRNA should come and bind with the 30S ribosome. அந்த mRNAவும் 30S ribosomeமும் bind ஆறதை தடுக்குது streptomycin. So it causes misreading also. Chloramphenicol அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் இந்த பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆக்டிவிட்டியை இன்ஹிபிட் பண்ணுது. பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் எதுக்கு தேவை? ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ மாலிகுல்ல இருந்து செகண்ட் டிஆர்என்ஏ மாலிகுலுக்கு அமினோ ஆசிடை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தேவை. அதே மாதிரி செகண்ட் டு தேர்ட், தேர்ட் டு ஃபோர்த்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அந்த அமினோ ஆசிட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் தேவை. அப்போ தானே elongation of polypeptide occurs through this. அந்த elongation inhibit பண்ணிடும். எப்போ இது பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கறத என்சைம் இன்ஹிபிட் ஆகுதோ அப்போ பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆக முடியாது. Therefore formation of peptide bonds between amino acids will not occur. So இப்படித்தான் various antibiotics interfere with the translation process occurring within the pathogenic bacteria.
Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. Hope you have understood clearly the process of translation. So part 1 la nama enna describe pannirukkom, the basics of translation. Part 2 la initiation of translation. In the video la part 3 la elongation of translation and termination of translation. Adha thavara a short notes on how antibiotics interfere with the translation process in the pathogenic bacteria. இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா லைக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எது இருந்ததுன்னா கமெண்ட்ஸை கொடுங்க. இட் வில் என்கரேஜ் us. Thank you for watching. See you in the next video.